ஏழு சக்கரங்களின் சக்திகளும் மன பிரச்சனைகளும் என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்ற நம்மிடையே பேராசிரியர் இறைமதன் ஐயா அவர்கள் வருகின்றார். அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வினை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நமது உடலில் உள்ள 7 நாளமில்லா சுரப்பிகளை நமது முன்னோர்கள் ஆன்மீகத்தின் பேரிலே 7 சக்கரங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். உடலை கடந்த அந்த சக்கரங்களையும் சில பயிற்சி முறைகளிலே நமக்கு உணர்த்தி காட்டியும் இருக்கிறார்கள். உடலிலே ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த 7 சக்கரங்களினுடைய இயக்க மாறுபாடுகள் தான் காரணம் என்கிறது ஒரு தத்துவம். இதை உணர்ந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் போன்ற பல ஞானிகளும் நமது உடலில் உள்ள இந்த 7 சக்கரங்களையும் நன்கு இயக்கம் பெறுவதற்காக பல பயிற்சி முறைகளை, யோக முறைகளை, மந்திர தியானங்களை, கடவுள் வழிபாட்டிலே பல முறைகளையும் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதை பற்றி நாம் பல இடங்களிலே இந்த 9 மைய தவத்தை பற்றியெல்லாம் நாம் நிறைய பார்த்துக்கிறோம். இன்றைய வகுப்புல மிக முக்கியமாக நாம சிந்திக்க இருக்கிறது, நமக்கு நிறைய மனப்பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில நிறைய மனப்பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம். அதுல எந்தெந்த மையத்துல நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை இயற்கை வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம சிந்திக்க இருக்கிறோம்.
நாம பல முறை அந்த 9 மைய தவ விளக்கத்தில் எல்லாம் நிறைய முறை கேட்டிருக்கிற காரணத்தினால அதனுடைய அடிப்படை விளக்கங்கள் எல்லாம் இதை நம்ம சொல்ல வரல. நம்ம அடுத்த லெவல் போயிடலாம். அடிப்படையாக ஒன்றை மட்டும் நம்ம வைத்துக் கொள்ளணும். இந்த 7 நாளமில்லா சுரப்பிகளும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஹார்மோன்களை சுரந்து கொண்டிருக்கு. ஹார்மோன்கள் ரசாயனங்களை சுரந்து கொண்டிருக்கு. இந்த ஹார்மோன்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஜீவ காந்த சக்தி இருக்கு இல்லைங்களா, காந்த சக்தி, அதை உயிர் ரசாயனமாக பயோ என்சைமாக மாற்றுகின்றது. இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம். அப்ப இந்த ஹார்மோன்கள் ப்ராப்பரா சுரந்தாதான் நம்ம உடம்பினுடைய இயக்கமும் மனதினுடைய இயக்கமும் எதை பொறுத்து இருக்குன்னா ரசாயனத்தை பொறுத்து இருக்கு. இது ஒரு கவி, நீங்க மகரிஷியோட கவி நீங்க கேட்டிருக்கலாம். கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, கவனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். ஒரு 6 காரணங்கள், நோய் வர காரணங்கள் 6ன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நோய் வர காரணங்கள் 6. அந்த 6மே என்ன பண்ணும்னா உடலிலே பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு மகரிஷி தெளிவா சொல்லியிருப்பாங்க. கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, கவனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். இவை வாழும் உயிர்களுக்கு தரும் பல ரசாயன மாற்றம் தரமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவா. இந்த உடலினுடைய தரத்தை ஒக்க அது இன்பத்தையோ துன்பத்தையோ தகுந்த அளவில் கொடுக்கும். இதில் ஓர் சக்தி மீறி பெருகி இரத்த சுழல் தடுக்க, இதுல ஏதாவது ஒரு சக்தி மீறி பெருகி இரத்த சுழலை தடுத்தால் நோயாய் மாறி பின்னும் அதிகரித்து விட மரணமாகும் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. வாழும் உயிர்களுக்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றம். இந்த ரசாயனங்கள்ங்கிற வார்த்தைக்கு தான் நான் இந்த கவி உங்களுக்கு சொல்றேன். இந்த நோய் தோன்றுவதற்கான காரணங்கள் 6 இருக்கு. அந்த 6மே என்ன செய்யும்னா உடல்ல ரசாயனத்தை தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். உடல் ரசாயன மாற்றத்தை தான் ஏற்படுத்தும். சரிதானுங்களா? ஒரே ஒரு ரசாயனத்தை கொண்டு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஒரு படத்தை நீங்க பார்த்திருக்கலாம், இருமுகன் அப்படின்னு ஒரு படம் வந்தது, விக்ரமோட படம். அதுல இருமுகன் படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்ரினலின் ஹார்மோனை அவங்ககிட்ட இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஜெக்ட் பண்ண உடனேயும் நீங்க பட வாய்ப்பு இருந்தா பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு 100 மனிதனுடைய சக்தி வந்துடும். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் பர்சனா மாறிடுவாங்க. அது நீங்க படத்துல பார்த்தது ஏதோ இது சும்மா படத்துக்காக காமிச்சிருக்காங்க, சும்மா காமிச்சிருக்காங்கன்னு தயவு செஞ்சு நினைச்சிட கூடாது. அது ஆக்சுவலா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இந்த ஹார்மோனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா தான் நாம இந்த நாம பேசுற தத்துவம் உங்களுக்கு நல்லா புரியும். இது புரியுறப்பதான் என்ன ஆகும், நாம் இந்த மெடிடேஷனை இன்னும் கொஞ்சம் ஆழமா ப்ராப்பரா பண்ணுவோம். சரிதானுங்களா? மகரிஷி அவங்க மெடிடேஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாம் என்ன பண்றோம், அத ப்ராப்பரா பண்றோம், இன்னும் ஆழமா பண்ணணும். அதற்கான தூண்டுகோல் தான் இந்த விஷயங்கள் எல்லாம். நீங்க பாருங்க, உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க.
அந்த இடத்துல ஒரு பாம்பை எடுத்து விடுங்களேன். பாம்பு என்ன பண்ணுவாரு? வடிவேல் ஒரு படத்துல படுத்து நடக்க முடியாம படுத்து கிடக்கிறாரு, ஒருத்தர் படுத்து கிடக்குவாரு. அங்க பாம்பு வச்சுட்டாங்க, தீ வச்சுட்டாங்கன்னையும் அவர் ஓடுற ஓட்டம் இன்னொரு ஆள் தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாரு. அப்ப எங்கிருந்து வந்தது இந்த சக்தி? நாய் துரத்துறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நாயெல்லாம் துரத்துச்சுன்னா பிடி உஷாவெல்லாம் தள்ளி நிக்கணும், அப்படி ஓடுவாங்க. எங்கிருந்தியா வந்தது சக்தின்னு பார்த்தா இந்த அட்ரினல் ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆயிரு. இப்படி உடல்ல நிறைய ரசாயனங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ரசாயன மாற்றங்கள் தான் நம்ம உடலை இயக்கி கொண்டிருக்குங்கிறத நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அதுதான் அடிப்படையான விஷயம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். உடல் மன இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு ரசாயனங்கள் அடிப்படையான விஷயம். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப ஹையர் ஃப்ரீக்வன்சில கத்திட்டு கிடக்குறாருன்னு வச்சுக்கோங்க, சண்டை போட்டிருக்காரு, கத்திட்டு கிடக்குறாருன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ ஒரே ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் பண்றாங்க. மதம் பிடித்த யானை கூட வச்சுக்கோங்களேன். ஏன் அவ்வளவு தூரம் மனுஷங்கிட்டே மதம் பிடிச்ச யானை, சரிதானுங்களா? இல்ல ஒரு ஊருக்குள்ள சிங்கம் புலி ஏதாவது வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கு, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், இத்துளியூண்டு இன்ஜெக்ஷன், அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு துளியூண்டு ரசாயனம் இருக்கு. அது அந்த உடம்புக்குள்ள போன உடனேயும் அப்படியே பிளாட் ஆயிருது, பாடி பிளாட் ஆயிருது, கை கால் எந்த அசைவும் இல்லை, டெட் பாடி மாதிரி படுத்துக்கிறது, சரிதானுங்களா? இன்னும் அனஸ்தீசியா எடுத்துக்கோங்க. ஒரு இத்திலியூண்டு மருந்து உள்ள தள்ளி விட்டாங்கன்னா பாடியே இருக்கிறதே தெரியல. அப்ப இதெல்லாம் என்னன்னா ரசாயனங்களுக்கான, நீங்க புரிதலுக்காக நான் சொல்ற சில உதாரணம். அப்ப இந்த ரசாயனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மையங்கள், அதை தொடர்ந்து தொடர்புல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சக்கரங்கள், இந்த மையங்கள் நல்லா இயங்குனா சக்கரங்கள் நல்லா வேலை செய்யணும். சக்கரங்கள் ப்ராப்பரா இயங்குனா மையங்கள் நல்லா வேலை செய்யும். நம்ம 2 in 1 எதை வேணா பண்ணிக்கலாம், சரிதானுங்களா? அப்ப இது என்ன பண்ணுது? மூலாதாரத்துல உற்பத்தி ஆகக்கூடிய சக்தி. இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து வெரி 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 பவர்ஃபுல் ஒரு சென்டர். மகரிஷி அவங்க சாந்தி யோகத்துல அந்த மூலாதார மையத்தை நமக்கு வந்து இயக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்றது, அது பெரும்பாலான அன்பர்கள் என்ன பண்றது இல்லைங்க, அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரியுறது இல்லை. ஏதோ சாந்தி யோகம் அது வெள்ளிக்கிழமையானா காலையிலயும் சாயங்காலம் கொஞ்ச நேரம் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வுல இருக்கிறோம். இன்னைக்கு நான் வந்து மேல்நிலை மையங்களை பற்றி பேசுறதை விட கீழ்நிலை மையங்கள் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ஆழமா சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப மூலாதார சக்கரம், மூலாதார மையம், நம்ம சாந்தி யோகம் வேல்யூம் கரெக்டா இருக்குங்களா? யாரோ லோவா இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. நான் இருக்கிறது ஹையர் வேல்யூம் தான் வச்சிருக்கேன். 1 செகண்ட் ஐயா. ஓகேங்க ஐயா, நன்றி. சரி, என்னோட மேக்சிமம் இருக்கு. ஓகே, டன். அப்ப இந்த மூலாதார சக்கரம் அது எதற்கான மையம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நான் அடிக்கடி சொல்றது, அன்னைக்கு சாந்தி யோகத்திலே நிறைய விளக்கம் கொடுத்துருக்கிறேன். நமக்கு ஆதாரமே அதுதான், நம்மை காக்கக்கூடிய மையமே அதுதான். நல்லா புரிஞ்சுக்கோ. அதனாலதான் மூல ஆதாரம். ஆதாரம்னா ஒன்னுக்கான வாழ்வியல் ஆதாரம், வாழ்வாதாரம் சொல்ற முடியா, பொருள் ஆதாரம் சொல்ற முடியா. அது மாதிரி நம்மளுக்கு மூலமா இருக்கக்கூடிய ஆதார சக்தி அதுதான்.
முதுகுத்தண்டினுடைய அடிப்பகுதியில நாம செய்யக்கூடிய தியானம் சாந்தி யோகம். இந்த மையம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மை காக்கக்கூடிய மையம். இந்த மையம் ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சதுன்னா ஒருவருக்கு வாழ்க்கை மேல அவ்வளவு ஒரு விருப்பமும் பற்றும் ஆர்வமும் இருக்கும். மனம் சோர்வடையாது. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க உங்களுக்கு இது சார்ந்த ஏதாவது துன்பம் வருதுன்னா நீங்க இந்த சக்கரால நல்லா கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணணும்னு அர்த்தம். நான் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன். அது உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கும். சரிங்களா? ரைட். அப்ப அந்த மூலாதார மையம் யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இல்லையோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா மன சோர்வுடையவர்களாக இருப்பாங்க. அதனாலதான் நம்ம மன சோர்வு வந்தா சாந்தி யோகம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். மனச்சோர்வு இருக்குதா அப்படின்னா நம்மளுடைய மூலாதார மையத்துல நீங்க மெடிடேஷன் பண்ணணும். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தற்கொலை சார்ந்த எண்ணங்கள் அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கு. சரிங்களா? நான் சூசைட் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் போய் மார்க் 4 மார்க் கம்மி 5 மார்க் கம்மினால சூசைட் பண்றாங்க பாத்தீங்களா? இந்த லேடிஸ் எல்லாம் சில குடும்ப விஷயங்களுக்காக பண்ணிடும். லேடிஸ்க்கு ஆக்சுவலா மைண்ட் வந்து ஸ்ட்ராங் மைண்டு தான். இந்த மூலாதார சக்கரை வீக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சூசைட் வரைக்கும் போயிடுவாங்க. அப்ப இந்த சூசைடு இருக்கிறவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலர் தாட் வந்து அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? மன்றத்துக்கு கூட்டிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சாந்தி தீட்சையை நம்ம வந்து ப்ராப்பரா கொடுத்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இந்த சாந்தி தீட்சையை வாங்கி ஒரு 2-3 மாசம் அவங்க தொடர்ந்து வேற எந்த சக்கராவும் நீங்க கொடுக்க கூடாது. சாந்தி மட்டும் கொடுத்து நல்லா பண்ண சொல்லு. அதே மாதிரி இப்போ நடைமுறைக்கு சம்பந்தம் இல்லாத மனப்பான்மை இருக்கும் சிலருக்கு. நீங்க பார்த்துருக்கலாம். நம்ம லைஃப்லயே கூட 1-2 பேர் அப்படி இருப்பாங்க. நம்ம லைஃப்லயே சிலர் அப்படி இருப்பாங்க. நடைமுறைக்கு ஒவ்வாத சிந்தனைகள் அவங்ககிட்ட இருக்கும். பிராக்டிக்கல் லைஃப்ல அவங்க வரமாட்டாங்க. ரொம்ப அப்நார்மலா இருப்பாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் மூலாதாரம் அந்த மையம் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு, இந்த வேலை கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கே நிறைய அன்பர்களுடைய போன் கால்ஸ் வந்திருக்கு. என் பையனுக்கு இன்னும் சரியான வேலை அமையல, தொழில் அமையல, தொழில் அமைஞ்சாலும் அது சரியா செட் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. சரியான சம்பளம் வந்து நமக்கு நினைச்ச அளவுல கிடைக்கல. எப்பவுமே பற்றாக்குறையாவே இருக்கு. சரிதானுங்களா? இது எல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா அந்த மூலாதார மையம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு. சரிங்களா? மூலாதார மையம் மட்டும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வேலை ப்ராப்பரா கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. நல்ல சம்பளம், கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை, இது எல்லாமே மூலாதார மையத்தினுடைய. அதனாலதான் நான் இந்த மூலாதார மையத்துக்கு சொல்லுவேன் செல்வ பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மையம். சரிங்களா? அப்ப அந்த மூலாதார மையம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நம்ம நினைத்த பாரு நமக்கு பணி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், சரிங்களா, அதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மூலாதார சக்கரம் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா அவங்க வெரி 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 சக்சஸ்ஃபுல், வெற்றிகரமான ஒரு தொழிலதிபராக நிச்சயமாக மாறுவாங்க. நீங்க அவங்க தொழிலதிபர் எல்லாத்துக்கிட்டையும்
நீங்க அந்த மூலாதார சக்கரா செக் பண்ண தெரிஞ்சதுன்னா செக் பண்ணீங்கன்னா வெரி பவர்ஃபுல்லா நேச்சராகவே அமைஞ்சிடும். நேச்சராகவே ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு சக்கரா வந்து இயல்புலேயே ஆக்டிவேஷன் ஆயிரும். சரியாங்களா? அந்த தன்மை அவங்ககிட்ட அபரிமிதமா இருக்கும். அப்ப பிசினஸ் பக்காவா பண்ணணும் அப்படின்னா மூலாதார சக்கரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிதானுங்களா? அது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும். சரிதானுங்களா? தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற பயங்கள், குழப்பங்கள், சரிதானுங்களா? நெகட்டிவான செயல்பாடுகள், இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட அதிகமா வரும். அப்ப இதற்கு ஆப்போசிட் நல்ல மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணிட்டா பொருளாதார பிரச்சனையிலிருந்து நாம முற்றிலுமாக விடுபடுவதற்கான ஒரு சக்தி கிடைக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், நிறைய பேருக்கு இந்த தூக்கம் வர்றதில்லை அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இந்த தூக்கம் வராததற்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த மூலாதார சக்கரம். சரிங்களா? அந்த மூலாதார சக்கரம் ப்ராப்பரா இயங்குச்சு அப்படின்னா, சாந்தி யோகம் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த சக்கராட்சியில அதிகமான எனர்ஜி இருக்கலாம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பயங்கர துருன்னு இருப்பாங்க. அவங்கள நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. பரபரன்னு இந்த குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதனோட மொத்த சக்தி மூலாதாரத்தில் அப்படியே அடங்கி பீரிட்டு வெளிப்பட்டு இருக்கும். சரிதானுங்களா? அப்ப மூலாதார சக்கரம் ஓவர் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலன்னா, நம்மளோட சாந்தி தவம் பண்ணாலே என்ன ஆகும்னா மூலாதார சக்கரம் குறைஞ்சிருந்ததுன்னா சக்தி வந்துடும். சக்தி அதிகமா இருந்தா நியூட்ரலைஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சாந்தி யோகத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பவர் என்னன்னா, அதிகப்படியான சக்தி வந்ததுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும், எல்லா சக்கரஸுக்கும் பரவிட்டு. அதனாலதான் சாந்தி யோகத்துல தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டு கொள்வோம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம். நீங்க நல்லா கவனிச்சு தவம் பண்றவங்களா இருந்தா நீங்க சாந்தி யோகம் பண்ணவே ஒரு உடல்ல ஒரு உணர்வு ஏற்படும். என்ன உணர்வு ஏற்படும்னா, உங்க உடல் முழுக்க அந்த சக்தி பரவற உணர்வு, இல்லைன்னா இன்னொரு உணர்வு ஏற்படும். பிரபஞ்ச சக்தி உங்க தோளின் மூலமாக உள்ள பாய்ந்து கொண்டு, இது வந்து நிறைய அன்பர்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கூட ஷேர் பண்ணிருக்காரு. மூலாதார சக்கரம் நல்லா நீங்க கவனிச்சு பழகிட்டீங்கன்னா சும்மா அப்படியே பிரபஞ்ச சக்தி இங்க உடம்புக்குள்ள தோலின் வழியாக இந்த கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி பண்ற மாதிரி பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சு. நானுமே பல நேரங்கள்ல உடல் மன சோர்வுல அமர்ந்து ஒரு மூலாதாரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சோம்னா உடம்பே அப்படியே மனசே அப்படியே டோட்டலா அந்த பிரபஞ்சத்துக்குள்ள போயிட்டு வந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளால உணர முடியும். அவ்வளவு ஒரு பவர் வந்து அந்த மூலாதாரத்தில் இருக்கு. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், நான் இந்த மூலாதார தவம் வந்து அது செஞ்சாலே போதும், நமக்கு அவ்வளவு பவர் அதுக்குள்ள இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த தூக்கம் இல்லாம இருக்கிறவங்க, அதிக ஓவர் ஆக்டிவேட்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? சாந்தி யோகத்தை நல்லா பண்ணணும். நல்லா பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லீப்பை வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா பண்ணிடும். அதனாலதான் நான் உங்களை ஏன் இந்த தற்சோதனை வகுப்புக்கு வாங்கன்னு இவ்வளவு தூரம் ப்ரெஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. ஒரு 10 நாள் மட்டும் நீங்க பிளான் பண்ணுங்க. ஒரு 10 நாள் 9 o'clock நீங்க வந்து கம்பல்சரி தற்சோதனையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துடணும்.
சரிங்களா? 9 o'clock நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா 9:30க்கு நீங்க நல்ல சாந்தி யோகம் பண்ணி தூங்கி பாருங்களேன். சாதனை மார்க்கத்தினுடைய வெற்றியில ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான விஷயம் என்னன்னா, நாங்க இரவு தூங்குறப்ப ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு இன்னும் ஒரு படி மேல போய் அக்குப்ரெஷர் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு தூங்கணும். இப்ப அதுக்கெல்லாம் நம்ம டைம் ஒதுக்க முடியறது இல்லை. அது நடத்தல, ஆனா எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணோம். நிறைய பேரோட ஃபீட்பேக்கு, ஐயா கனவுகள் ரொம்ப தொந்தரவா இருந்ததுங்க ஐயா, நைட் தூக்கமே வராதுங்க ஐயா, புரண்டு படுப்போங்க ஐயா, சரிதாங்களா? இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே காணாம போயிருக்கு. நைட்டு அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன், சாந்தி, இந்த 3ஐயும் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இருக்கிற மேஜர் பிசிக்கல் மென்டல் ப்ராப்ளம் வந்து கியூர் ஆயிடும். சரிதானுங்களா? அப்ப இது எல்லாமே நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது ஒரே ஒரு மையத்துக்கு தான் பேசிட்டு இருக்கேன். மூலாதாரத்திற்கான மையத்தை நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மூலாதார மையத்தை சரியா இயக்கல அப்படின்னா அவங்க இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது ஒரு காரணம் நீங்க பார்க்கலாம். வேலையை வந்து தள்ளி போட்டே இருப்பாங்க. நம்மகிட்டயும் அந்த குணம் இருக்கும். சரி இது இப்ப செய்யலாம், அவ்வளவு நாளைக்கு செஞ்சுக்கலாம்ப்பா, நாளானைக்கு செய்யலாம்ப்பா, இது உடுப்பா அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா, தள்ளி போட்டே இருப்பாங்க வேலையை. சிலர் பாருங்க டப்புன்னு முடிப்பாங்க. அப்ப யாரு வந்து இந்த ஸ்பீடு, ஒர்க் ஸ்பீடு பாத்தீங்கன்னா டைனமிக்கா இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பயங்கர டைனமிக்கா இருப்பாங்க. எப்படிரா இவங்க மட்டும், சில லேடிஸ் எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பவர்லயே இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு அந்த புத்துணர் ஸ்பீடுலயே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் மூலாதார சக்கரம் பயங்கர ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க டைனமிக் பர்சனா இருப்பாங்க. பல வேலையை ஒரே டைம்ல செய்வாங்க. ஹார்டு ஒர்க் இருக்கும். சரிதானுங்களா? தள்ளி போடுற குணம் அவங்ககிட்ட இருக்காது. இது வீக்கா இருந்ததுன்னா எதையுமே செய்ய மாட்டாங்க, சோம்பேறிகளா இருப்பாங்க. மனம் எப்பவுமே சங்கடமா சலிச்சுக்கிட்டு, சரிதானுங்களா, இதெல்லாம் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்னங்க? நம்முடைய மூலாதார சக்கரம் அப்படிங்கிறத நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்போ மூலாதார சக்கரத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒரு பாயிண்ட் முடிஞ்சுது. சரி, நான் அடுத்ததுக்கு வரேன். இன்னைக்கு 7 சக்கரம் தேவை இருக்காது. நான் முடிந்த வரைக்கும் சொல்றேன். 1 ஹவர்ல நம்ம எவ்வளவு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கலாம். மெயினா கீழே இருக்கிற அந்த 2-3 மையங்கள் தான். நிறைய பேர் அது என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் கீழ் மையங்கள். கீழ் மையம்னா என்னன்னா அதெல்லாம் ஒரு பவர் கம்மியான மையம். இந்த மேல் மையம்னா அது வந்து வெரி பவர்ஃபுல் மையம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மேல் மையத்துக்கு சக்தி வரணும்னாவே கீழ் மையத்துல இருந்து தான் வரணும். புரியுதா இல்லைங்களா? மேல் மையத்துக்கு சக்தி எங்கிருந்து வரணும்? மூலாதாரத்திலிருந்து தான் சக்தி எல்லாம் எழும்பி மேல வரும். சரி, அடுத்தது 2வது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டான மையம் நம்ம தொப்புல இருந்து 4 அங்குலம் கீழே இருக்கக்கூடிய ஒரு இடம். அது நீங்க ஆரம்பத்துல தவம் செய்யறவங்க கொஞ்ச நாள் அந்த இடத்துல ஒரு 4 விரல் அளவு கீழே வச்சு, 4 இன்ச் கீழே வச்சு அந்த இடத்த டச் பண்ணி கூட கொஞ்ச நாளைக்கு செய்யுங்க. ஏன்னா அந்த சென்டர் நிறைய பேர் கரெக்டா பிடிக்க மாட்டேங்குது. அது நிறைய அன்பர்கள் என்கிட்ட டவுட் கேட்டிருக்காங்க. புரியுதா இல்லைங்களா? அந்த சக்கரம் நல்ல ஆக்டிவேஷன், சீக்கிரம் பிடிச்சிடலாம். இந்த சுவாதிஷ்டான மையம் வந்து மூலாதாரம் தான் கஷ்டப்பட்டு பிடிக்கணும். சுவாதிஷ்டான மையத்தை நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை, டக்குன்னு பிடிச்சிடலாம் சுவாதிஷ்டான மையத்தை. சரிதானுங்களா? இந்த சுவாதிஷ்டான மையம் இது மகரிஷி வந்து இங்க தியானம் பண்றப்ப கொஞ்சம் டைம் கம்மியா எடுத்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு வந்து வெளியில இருக்கிற பிரபஞ்ச காந்த சக்திய அதிகமா ஈர்க்கிற சக்தி வந்து சுவாதிஷ்டானத்துக்கு இருக்கு.
இப்ப எப்படி விசுக்தி இருக்கு இல்லைங்களா, தொண்டை சக்கரம். இந்த தொண்டை சக்கரம் வந்து மேல இருக்கிற மின்சக்தி இழுக்கும். சுவாதிஷ்டான நீருக்கான மையம்னு சொல்றோம், இருந்தாலும் அதுவும் பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய ஒரு மையமாக இருக்குது. சுவாதிஷ்டானத்துல அதிகமா மெடிடேட் பண்ணா தேவையில்லாத சக்திகள் நம்ம உடம்புல நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மகிழ்ச்சி என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் குறைந்த நேரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுங்க அங்க உணர்றதே இல்லை. குறைந்த நேரம்னா 1 நிமிஷம் டைம் கொடுத்துருப்பாங்க 9 மைதாவத்துல பாத்தீங்கன்னா, அதை உணர்றதுக்குள்ள அடுத்த சென்டர் போயிடுவாங்க. அது உணரணும், கொஞ்சமாவது உணரணும். ஏன்னா இந்த பாலுணர்வு தன்மைக்கான மையம் வந்து சுவாதிஷ்டான மையம் தான். சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த உடல்ல கட்டிகள், சரிங்களா, அந்த பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சுவாதிஷ்டான மையம் ப்ராப்பரா வேலை செய்யறது இல்லை. சரிங்களா? ஒரு சிலருக்கு அபரிமிதமா வேலை செய்யுது, ஒரு சிலருக்கு ரொம்ப குறைவா வேலை செய்யுது. இப்ப இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பாலுணர்வு பிரச்சனை கொஞ்ச நஞ்சம் இல்ல, தலை விரிச்சு ஆடுதுன்னு சொல்லலாம். பல பிரச்சனைகள் நீங்க பேப்பர்ல இருந்து, டிவில இருந்து, நியூஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம். குறிப்பாக நமது குழந்தைகள் செல்போன்லயும் மீடியாலையும் சிக்கிட்டு சின்னாபின்னப்படுறது நம்ம ஒவ்வொரு நாளும் மனம் நொந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்கும். அப்ப இந்த சுவாதிஷ்டான மையத்தை அவங்களுக்கு ப்ராப்பரா ஆக்டிவேட் பண்ணிட்டா அந்த பாலுணர்வு தன்மை அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஆயிடும், கண்ட்ரோல் வந்துடும். இந்த காயகல்பம் பண்ணா எப்படி நம்ம கண்ட்ரோல் வரும்னு சொல்றோமோ, சுவாதிஷ்டான மையம் ப்ராப்பரா இயங்குச்சுன்னா படிக்கிற மாணவர்களுக்கு பாலுணர்வு சரியாகும். இன்னொன்னு பாருங்க, இந்த கீழே இருக்கிற செக்சுவல் எனர்ஜி தான் மேல போய் பிரெயினோட எனர்ஜியா மாறணும். இந்த பாயிண்ட நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சரியாங்களா? இங்க கீழே இருக்கிற இந்த பாலுணர்வு சக்தி தான், இந்த பாலுணர்வுங்கிறது முதல்ல கொச்சையானதல்லங்கிறது நம்ம தயவு செஞ்சு புரிச்சுக்கணும். அது மிக மிக உயர்ந்தது, உன்னதமானது, தெய்வீகமானது, இறைமயமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சக்தியை மட்டும் நம்ம சரியா பயன்படுத்திட்டோம்னா இந்த உலகம் அன்புமயமான உலகமா மாறி போயிடும். இத பல மகான்கள் பேசியிருக்காங்க. ஓஷோ வந்து ரொம்ப அதிகமா பேசியிருக்காரு. அப்ப இந்த பாலுணர்வு சக்திய சரியா சுவாதிஷ்டான மைய இயங்குனாதான் சொல்றாங்க பிரெயின் செல்ஸ், சரிதானுங்களா, பிரெயின் செல்ஸ், மூளை செல்கள் ப்ராப்பரா வேலை செய்யும். இந்த சக்தி மேல போய் தான் மூளை செல்களுடைய சக்தியாக கன்வெர்ட் ஆயிட்டு. அப்ப யார் ஒருவர் இந்த மையத்தை சரியா பயன்படுத்தாம பாலுணர்வுல முறையற்ற வகையில செய்யறாங்களோ அவங்களுக்கு மூளை திறன் ப்ராப்பரா இருக்காது. சரிதானுங்களா? அதே மாதிரி இந்த படங்கள்ல எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம், பல ஞானிகளோட படங்கள்ல கண்ணு மேல சொருகி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? பாபாஜி படமெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு இப்படி மேல சொருகி. இப்ப கண்ணு மேல சொருகி இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய பாலுணர்வு சக்திய அவங்களுடைய உச்சிக்கு ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம காய்கள் பத்தி அவங்க ப்ராசஸ், அதுல ஒரு கண்ணு பாக்குறதுல ஒரு டெக்னிக் இருக்கு, அதுல நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த பாலுணர்வு சக்தியை அவங்க வந்து அறிவுக்கான சக்தியாக மாற்றி கொண்டிருக்கோம். இந்த சுவாதிஷ்டான மையம் ப்ராப்பரா வேலை செய்யலைன்னா ஒரு சிலருக்கு பாலுணர்வுல விருப்பமே இருக்காது, டோட்டலா விருப்பமே இருக்காது, இல்லாட்டி ரொம்ப அக்ரெசிவான விருப்பங்கள் ஏற்பட்டுரும். புரியுதா இல்லைங்களா? அப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்த அட்ராக்ட், ஜீவகாந்த பெருக்கு பயிற்சியில் ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா,
பிறரை வசியப்படுத்தக்கூடிய தன்மை, பிறரை வசியப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சுவாதிஷ்டான மையத்திற்கு அபரிமிதமாக இருக்குது. நிறைய அட்ராக்ஷன் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான மையம் அபரிமிதமா இயல்பிலேயே வேலை செய்யும். அவங்கள பார்த்தாலே நாம மயங்கிடுவோம். அதான் உண்மை. சரிதானுங்களா? அப்ப எல்லோரையும் நம்மை நோக்கி ஈர்க்கக்கூடிய சக்தி, எல்லோரையும் நம்மை விரும்ப வைக்கக்கூடிய ஒரு சக்தி, சரிதானுங்களா? அது எல்லாமே எதில் இருக்குன்னா சுவாதிஷ்டான மையத்தில் இருக்கிறது. இந்த மையம் ப்ராப்பரா வேலை செய்யலைன்னா நாம பிறரால் விரும்பாத நபராக மாற்றப்படுது. வெறுப்புக்கான ஒரு எண்ணங்கள் நம்ம மேல கிரியேட் ஆகிற காரணம். எல்லாரும் நம்மளை பார்த்து குறை சொல்றது, தேவையில்லாத பேசுறது, இது போன்ற விஷயங்கள் இந்த மையம் ப்ராப்பரா வேலை செய்யலைன்னா நடக்கும். சரிங்களா? ஒரு நல்ல லீடர்ஷிப் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா அந்த தலைமை பண்பு இருக்கணும். அப்படின்னா பாருங்க, நீங்க நிறைய பேரு, இது ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த கலைகள்ல ஒரு ரொம்ப உச்சத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பாலுணர்வு சக்தியில அபரிமிதமான சக்தி இருக்கும். அவங்களுக்கு இந்த தவங்கள்ல முறைப்படுத்த தெரியாத காரணத்தால பாலுணர்வுல நிறைய பிரச்சனைகள்லயும் மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த சக்கரை பயங்கரமா வேலை செய்யும், ஆனா கண்ட்ரோல் பண்ண தெரியாது. நம்ம தியானம் போல 9 சக்கரங்களையும் ப்ராப்பரா ரெடி பண்ணி எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ண தெரிஞ்சதுன்னா அவங்க லெவலே வேற மாதிரி. சரி, நாமெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த சக்கராவை ஆக்டிவேஷன் பண்ணும். சிலருக்கு இயல்புலேயே அந்த சக்கரை என்ன இருக்கும், ஆக்டிவேஷன் ஆகி வந்திருக்கும். சரியாங்களா? அப்ப சுவாதிஷ்டான மையம் நல்லா இருந்ததுன்னா மூளை நல்லா வேலை செய்யும். ஏன்னா மனப்பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் எதுங்க, மூளை தான். அப்ப மூளை நல்லா வேலை செய்ய 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 நம்ம மனதுல ஒரு தெளிவு, சரிங்களா, ஒரு அமைதி, ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடு, இது எல்லாமே பிறக்கும். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவாதிஷ்டான மையம். சரிங்களா? ரைட். ஒரே விஷயத்துன்னு சொன்னா புத்தி வளர்ச்சிங்க. புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி, புத்திசாலின்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சுவாதிஷ்டான சக்கரம் ப்ராப்பரா இருக்கும். புத்தி சுவாதீனம்னு சொல்றோம் இல்லையா, மூளை ப்ராப்பரா வேலை செய்யல, புத்தி கெட்டு போச்சு, சரிங்களா, மென்டல் லெவல் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சுவாதிஷ்டான சக்கரம் நிறைய பாதிப்புக்கு உட்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சுவாதிஷ்டான மையம் அதுல நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம ஹாஸ்டல் டிராவல், ஆன்மா, இதெல்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம போக வேண்டாம். சரி, அடுத்தது வந்துடலாம். மணிப்பூரக சக்கரம் 3வது மையம், நெருப்புக்கான மையம். சரியாங்களா? நாபிக் கமலம் சொல்லுவோம். இது இன்ட்யூஷன். மகரிஷி அவங்க நடத்துறப்ப ஆஸ்ட்ரல் டிராவலே மணிப்பூரக சக்கரத்திலிருந்து தான் நடத்துவாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் போய் அவங்க மாரியம்மாள் அம்மா அவங்ககிட்ட ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணணும் ஆரம்ப காலத்துல. அதெல்லாம் நமக்கு இருக்கிற சில பல நல்ல விஷயங்களுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஆஸ்ட்ரல் டிராவல். அது நீங்க எப்படின்னு கத்து வச்சுக்கலாம். மகரிஷி ஆரம்ப காலத்துல நடத்துனாங்க. அப்போ சில காலங்களுக்கு அப்புறம் வேண்டான்ட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டா சிலர் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற காரணத்தை நான் பேராசிரியர் மூலமா தெரிந்து கொண்டேன். ஆனா எவ்வளவு பெரிய விஷயத்த மகிழ்ச்சி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாருக்குமே அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய விஷயம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆஸ்ட்ரல் டிராவலே பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரம் தான். மொத்த சக்தியும் மணிப்பூர சக்கரத்தில் கொண்டு ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுவாங்க. நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும், கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தணும், ஆப்போசிட்டா வேலை செய்யும். சரி, இந்த மணிப்பூர சக்கரம் நல்லா வேலை செஞ்சா என்ன நடக்கும்னா
இன் ஃபியூச்சர் நடக்கிறது நமக்கு அப்படியே தெரிஞ்சிடும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, இல்ல அடுத்த க்ஷணம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான ஒரு மையம் வந்து இந்த இஎஸ்பி பவர்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லுவாங்க, இஎஸ்பி பவர். அது வந்து மணிப்பூரகத்துக்கு ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலதான் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த மணிப்பூர சக்கரத்தோட இம்பார்ட்டன்ஸ சொல்றதுக்காக, நாபியினுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக பெருமாள் அந்த நாபி கமலம் அதிலிருந்து ஒரு தாமரைப்பூ மேல போகும், பார்த்திருக்கீங்களா? பெருமாளுடைய வயிற்று தொப்புல இருந்து ஒரு தாமரை அந்த தண்டு அப்படியே மேல போய் மேல தாமரை இருக்கும். அதுல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருப்பார். பிரம்மா எதனுடைய அடையாளம்னா அறிவுக்கான அடையாளம். அறிவனுடைய அடையாளம் வந்து பிரம்மா. தோற்றுவித்தல், சரிங்களா? பேரறிவிலிருந்து தோற்றுவிக்கக்கூடிய சக்தி எல்லாமே அது. அப்ப யாருக்கு மணிப்பூரக சக்கரம் நல்ல இயக்கம் பெற்றிருக்கிறதோ அவங்க மிக அறிவுபூர்வமாக இருப்பார்கள். அவங்க என்ன ஃபியூச்சர் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே அவங்களால என்ன பண்ண முடியும், தீர்மானிக்க முடியும். சிலர் பாருங்க, அந்த படம் பார்க்கறப்ப இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, பாருப்பா இப்படித்தான் பண்ண போறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு, படம் அப்படியே நடக்கும். எப்படிடா இவங்களுக்கு இப்படி ஒரு இது அப்படின்னு கூட நான் பல இடங்கள்ல யோசிச்சிருக்கேன். இந்த இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்தது இல்ல, நான் அன்னைக்கு மறந்த மாதிரி இன்னைக்கு மறந்து, சிம்புவோட படம். அதெல்லாம் அந்த முன்னாடி என்ன அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த சக்தி வந்துருச்சு அப்படின்னா நம்ம பல இடங்கள்ல தப்பித்து கொள்ள முடியும். நம்ம அவேர்னஸ் வந்து அபரிமிதமா இருக்கு, அறிவு சக்தி வந்து அபரிமிதமா இருக்கு, சிந்தனை ஆற்றல் அபரிமிதமா இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. இது வந்து செரிக்கிற வேலையை இந்த சென்டர் தான் பண்ணுது, சாப்பாடு போட்டா அரைக்கிற வேலை இந்த சென்டர் தான் பண்ணுது. நாம இன்னைக்கு பண்ற பெரிய தப்பு என்னங்க, அளவுக்கு அதிகமாக உட்செலுத்திட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஏன் நமக்கு இந்த பவர் எல்லாம் வரலைங்க ஐயா? நம்மளும் மணிப்பூரகம் தவம் எல்லாம் பண்றோமே, 9 மை தவம் எல்லாம் பண்றோமே, எந்த இடத்துல நம்ம லாக் ஆகுறோம் அப்படின்னா சாப்பாட்டுல லாக் ஆயிரும். யார் ஒருவர் உணவை குறைத்து இந்த தியானத்தை மேற்கொள்கிறாரோ, நீங்க அங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு 100 யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மணிப்பூரக தொப்புள் மையத்துக்கு ஒரு 100 யூனிட் இறைவன் சக்தி கொடுத்துருக்கான்னா, நீங்க ஒரு 20% 30% வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும். நார்மலா இருக்கிறவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா 70% 80% சக்திய எனி டைம் செரிக்கிறது 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 திங்கிறது செரிக்கிறது, இப்படியே போயிடுது அந்த எனர்ஜி. அதுக்கு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பையே நம்ம கொடுக்கறது இல்லை. அப்புறம் எப்படி நம்மளோட அறிவாட்சி தரம் உயரும்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த சாப்பாடு வந்து சாதாரணமான விஷயமா எடுக்க வேண்டாம். நான் இப்ப அப்பனையா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த உணவு முறை மாத்தினதுக்கு அப்புறம் எனக்கே நிறைய மாற்றங்கள் உடல்ல தெரியுது. இவ்வளவு நாள் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம், இந்த சாப்பாடு இத்தனை நாள் விட்டுட்டோமோ, அப்பவும் நம்ம கடைபிடிச்சிட்டு தான் இருந்தோம், இந்த அளவுக்கு தீவிரமா இல்லை. ஆனா காலையில தேங்காய் பழம், சரிதானுங்களா, இந்த உணவை எடுத்து இப்போ கொஞ்ச நாள் நான் சாப்பிட்டு இருக்கோம். அப்படி நல்ல ஒரு அற்புதமான, உடம்புக்கு தேவையே இல்லைங்க, சாப்பாடே தேவையில்லாத மாதிரி இருக்கு. காலையில எந்திரிச்சு 4:30 மணில இருந்து பயிற்சி பண்ணா 11 மணி வரைக்கும் பசியே வரமாட்டேங்குது. நானும் பல நாள் போராடி பார்த்துட்டேன். கடைசிக்கு இளநீ தான் குடிக்க முடியும், நீராகாரமா ஏதாவது ஊத்திக்கலாம், அவ்வளவுதான். பசியே வரமாட்டேங்குது. பசித்து உடம்பு எனர்ஜியா இருக்கு, உடம்பு எனர்ஜெட்டிக்கா இருக்கு.
அப்போ உண்மையாலுமே நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி நீங்க செய்யற மெடிடேஷன்லயே கிடைச்சிருது. இந்த சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான். அப்ப சாப்பாட்டை தயவு செஞ்சு குறைச்சாதான் நம்ம தியானத்துல உச்சத்தை அடைய முடியும். சாப்பாடுன்னே சுத்திட்டே இருந்தா தியானத்துல உயர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதை ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க உங்களை நான் சாப்பாடெல்லாம் நீங்க உடனே நீங்க தேங்காய் பழத்துக்கெல்லாம் மாறுங்கன்னு சொல்லல, கொஞ்சம் குறைச்சுக்கோங்கன்னு சொல்றேன். மகரிஷி என்ன சொல்றாரு? காலையில் புஞ்சை தானியத்தால் ஆன கஞ்சி தேங்காயோடு எங்கும் ஒக்கும்னு சொல்றாரு. இதை நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம்? இன்னைக்கு இது ஒரு தீர்மானமா கூட வச்சுக்கோங்க. காலையில புஞ்சை தானியத்தால் ஆன கஞ்சி தேங்காயோடு எங்கும் ஒக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லா சரி சப்ஜெக்ட் மாறுது. சரி, நீங்க காலையில கஞ்சி குடிங்கன்னு சொல்றாருங்க மகரிஷி. ஏன்னா சீக்கிரம் ஜீரணமாயிரும். அப்ப 12 மணி 1 மணிக்கு நல்லா பசிக்கும். சரிங்க, அப்ப நீங்க லிமிட்டா சாப்பிடுங்க. ஈவினிங் 6 மணிக்குன்னா ஒரு அளவுக்கு பசி வந்துடும். அப்போ உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. 7:30 மணிக்கு லைட்டு டிஃபன் ஏதாவது எடுத்துக்கோங்க. 1 இட்லி 2 இட்லி அளவை நீங்க எடுத்து தான் பாருங்களேன். உடம்பு காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. சரிதானுங்களா? அந்த பிராணசக்தி ஐயா சொன்னார் இல்லையா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா மூச்சே விட முடியாது. உதரவிநாதனத்திலிருந்து எல்லாமே அடைச்சிக்குது. நுரையீரல் அப்படி கஷ்டப்படுது. சரிங்களா? அப்ப உணவை நாம அதிகமா எடுக்கிற வரைக்கும் மணிப்பூரக சக்கரம் ப்ராப்பரா வேலை செய்யாது, அறிவு விரிவுபடாது. இன்ட்யூஷனல் என்று சொல்லக்கூடிய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி, அடுத்த க்ஷணம் என்ன நடக்குதுங்கிறது கணிக்கக்கூடிய சக்தி நமக்கெல்லாம் வரணும்னா நீங்க தயவு செஞ்சு அதை என்ன பண்ணணும்? உணவை குறைத்துதான் ஆகணும். சரிதானுங்களா? ரைட். அப்ப இந்த சக்தியிலையும் காம உணர்வுக்கு தொடர்பு இருக்கு. சரிதானுங்களா? அதனால அதுலயும் இதோட கண்ட்ரோல்னஸ் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய பவர் இருக்கு. இந்த மனப்பிரச்சனையில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம் யாரையுமே. பொதுவா சொல்லுவோம், ஒவ்வொருத்தவங்களோட இயல்பு ஒவ்வொன்றுன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்தா, ஓ அது அவங்களோட இயல்புப்பா, அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம், சரிதானா, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படியெல்லாம் நம்ம போக மாட்டோம். அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா நாம எப்பவும் போல வேலை செஞ்சிருவோம். இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. அப்ப இந்த மணிப்பூரக மையம் நல்லா வேலை செய்யறப்ப அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நல்லா வந்துடும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் அப்படித்தான்பா, அது அவனோட இயல்புப்பா, போங்க அப்படியே. உங்க அம்மா அப்பாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, உங்க அண்ணன் தம்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, அது போல எல்லாரையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இயல்பாக வந்துவிடும். சரிதானுங்களா? அப்ப ரொம்ப ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மையம் மணிப்பூரக சக்கரம். சரிதானுங்களா? சரி, அதுக்கு அடுத்த சக்கரம் 4வது சக்கரம் அநாகதம். 10 நிமிஷம் இருக்கு. இந்த 2 சக்கரம் மெயினா சொல்லிடலாம் உங்களுக்கு. சரி, அநாகத சக்கரம் அது வெரி 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 பவர்ஃபுல் சென்டர். அநாகத மையம் அப்படிங்கிறது ஹிருதய மையம். சரிதானுங்களா? அந்த ஹிருதய மையத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மனப்பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பற்ற ஒரு தன்மை. இந்த நல்ல குணங்களை எல்லாம் நீங்க வரிசைப்படுத்துங்க. அன்பு, அமைதி, கருணை, சந்தோஷம், மகிழ்ச்சி, இதம், இல்லையா, கனிவு, இது எல்லாத்துக்கும் ஒரே மையம் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அநாகத சக்கரம். மகரிஷி கூட சொல்லியிருப்பாங்க, நீங்க அகத்தாய்வு பயிற்சி பண்றப்ப அநாகத சக்கரத்துல நீங்க பயன்படுத்தி நீங்க பண்ணுங்க.
சரிதானுங்களா? அந்த அநாகத சக்கரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அது அன்பினுடைய மையம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஜீசஸோட மையம் அதுதான். அது தைரியம், தன்னம்பிக்கை, வீரத்தினுடைய மையம். ஏன்னா இவரு பாத்தீங்கன்னா நீங்க அனுமான் நெஞ்ச திறந்து காமிப்பாரு இல்லையா? அது என்ன மையம்? அதான் அநாகத மையம். சரிதானுங்களா? ஜீசஸோட எல்லா போட்டோஸ்லயும் நம்ம பாக்குறது எந்த மையம்? அது அநாகத மையம். சரிதானுங்களா? அப்ப அது டோட்டலா அன்பினுடைய மையம்ங்க. அப்படி வச்சுக்கோங்க. எதனுடைய மையம்? அன்பினுடைய மையம். அது கீழே இருக்கிற மணிப்பூர சக்கரம் சக்தி மையம்னு வச்சுக்கோங்க. சக்தி மையம்னு வச்சுக்கோங்க. இது அன்பினுடைய மையம். அப்ப இந்த அநாகத சக்கரம் நல்லா வேலை செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மனிதத்தன்மைன்னு சொல்றோம் இல்லைங்களா? மனிதத்தன்மைன்னா என்ன? விலங்குத்தன்மை, மனிதத்தன்மை. நாம விலங்குத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு வந்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ். நாம இன்னும் விலங்குத்தன்மையிலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 3 சக்கரங்களை கடந்து 4வது சக்கரம் அநாகத சக்கரம். இந்த சக்கரம் நல்லா வேலை செய்யுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு. இந்த சுயநலம், பொதுநலம் 2 வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிற இல்லைங்களா? சுயநலவாதியே அவங்க போகாதையா, என்ன ரொம்ப சுயநலம் பிடிச்சவையா, சரி அவர்கிட்ட போப்பா, அவர் எதுனாலும் பண்ணி கொடுப்பார் அப்படி சொல்றோம் இல்லைங்களா? ஒண்ணுமே இல்லை. விவேகானந்தர் பாஷையில சொல்லணும்னா சுயநலம்ங்கிறது தான் மரணம், பொதுநலம்ங்கிறது தான் வாழ்க்கை. அப்ப நம்ம சுயநலத்தன்மையிலிருந்து பொதுநலத்தன்மை, மற்றவர்களுக்கு அன்பு, கருணை, பரிவு, சரிதானுங்களா? இது எல்லாத்தையும் நீங்க காட்டணும்னா உங்களோட அநாகத சக்கரம் அப்படியே பவர்ஃபுல்லா இருக்கும். பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தேவையற்ற உணர்வுகள் எல்லாம் மேல்நிலையில மாற்றம் பெறக்கூடிய ஒரு மையம் அநாகத மையம். சரிதானுங்களா? இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு தியானம் பண்ண முடியும்னா நிச்சயமா அவங்கள என்ன பண்ண சொல்லணும்? அநாகத மையத்தை அவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி விடணும். தியானம் பண்ற நிலைமையில் இருந்தா, இல்லாட்டி நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியதுதான். நாம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? பிராணிக் ஹீலிங் சிகிச்சை முறைகள்ல அது தியானம் பண்ண முடியாதவங்களுக்காக சொல்றேன். உடனே சிகிச்சை முறைன்னா நம்ம ஆளுங்க லைன் கட்டி, சரி எந்த டாக்டருங்க, எந்த ஊர்ல, யாரை பார்த்தா சரியாகும், அதுக்கெல்லாம் நாம இங்க பேச வரல. முடியாதவங்க இருப்பாங்க, தியானம் எடுக்க முடியாதவங்க இருப்பாங்க. குழந்தைகள்ல நான் சொன்ன மாதிரி அந்த ஹையர் ஆக்டிவிட்டி இதெல்லாமே ரொம்ப அதிகப்படியா இருக்கிறவங்க, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியில எல்லாம் இருப்பாங்க. வயதானவங்கள் இப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நீங்க அந்த சிகிச்சை முறைக்கு போகலாம். நமக்கு அது தேவையில்லை. சரிதானுங்களா? அப்ப மனிதத்தன்மை, அமைதித்தன்மை, அமைதித்தன்மை, பிறருக்கு என்ன தேவை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய தன்மை, மற்றவர்களுடைய உணர்வுக்கு, எண்ணங்களுக்கு மதிப்பளித்து முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. சரிதானுங்களா? பிறர் நலத்திற்கு முன்னுரிமை கொடுத்து செய்யக்கூடிய தன்மை. இது எல்லாமே எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அநாகத சக்கரத்துல. இப்ப பெரும்பாலும் நம்மளோட பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, நாம நம்மை மட்டுமே பார்க்கறதாலதான் பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. பிறருடைய நிலையை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் பெரிய அளவுல வாழ்க்கையில ஏற்படாது. அப்ப நம்ம புரிந்து கொள்றதுக்கு நாமளும் முயற்சி பண்றோம். ஆனா அந்த முயற்சி எத்தனை நேரத்துல சக்சஸ் ஆகுதுன்னா அது தெரியல.
நம்ம சிம்பிளா கொடுத்துருக்காங்க. உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நான் இப்ப சொல்ற உணர்வுகள்ல நமக்கு எதெல்லாம் பற்றாக்குறையா இருக்கோ, அதிகமா இருக்கோ, கம்மியா இருக்கோ, நாம என்ன பண்ணலாம், அந்த மையங்களை மட்டும் நீங்க அதிக நேரம், குறிப்பாக அநாகத மையத்தை நம்ம அதிக நேரத்துல எடுத்துக்கணும். சரிதானுங்களா? அதுதான் நம்ம கிட்ட மனிதத்தன்மையை, அன்பை, அமைதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, சரிதானுங்களா, பரிவை, கருணையை, பொறுமையை, உணர்ச்சி வயப்பட்ட தன்மையை, சரிதானுங்களா, இந்த உணர்ச்சி வயப்பட்ட தன்மையிலிருந்து உணர்வு வயப்பட்ட தன்மைக்கு நம்ம மாற்றக்கூடிய மையம் அநாகத மையம். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஹார்ட் சக்ரா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிதானுங்களா? ரைட். அதுக்கு அடுத்த மையம், 5வது மையம் பாத்தீங்கன்னா தொண்டை விஷுக்தி சக்கரம். சரிதானுங்களா? விஷுக்தி நம்ம சொல்றோம், தொண்டை மையம் கரெக்டா குரல் நான் இருக்கிற இடம். இந்த தொண்டை மையத்தில் இருக்கிற இந்த சுரப்பிகளை பத்தியெல்லாம் நான் எதுவுமே பேசல. அதெல்லாம் உங்களுக்கு நீங்க பல முறை கேட்டிருப்பீங்க. நான் பேசுனதே போர் அடிக்க வேணாம்னு தான் நம்ம டைரக்டா அந்த பாயிண்ட்ஸ்குள்ள போயிடுறோம். தொண்டை மையம் அது என்ன சென்டர் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம்னா, அதுவுமே ஒரு சக்தி மையமாகத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. ஒண்ணு சக்தி மையம், ரெண்டாவது அதுலயும் கம்யூனிகேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான சென்டர். நாம நினைக்கிறத அடுத்தவங்களோட மனசுல பிரதிபலிக்கிற தன்மைய இந்த விஷுக்தி சக்கரத்துக்கு அதிகமா இருக்கு. நுணுக்கமான செயல்களை, இந்த வார்த்தையை பயன்படுத்த கவனிச்சுக்கோங்க, நுணுக்கமான செயல்களை நாம செய்யறதுக்கு இந்த சக்கரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நடக்கும். நம்மால நுணுக்கமான செயல்கள் செய்ய முடியலன்னா, அதாவது கான்சன்ட்ரேஷன் நடக்கணும். நுணுக்கமானன்னா நீங்க ஏதோ ரொம்ப இதா நினைக்க வேண்டாம். ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்தா ஒரு செயலை நுணுக்கமாக நம்மால கையாள முடியும். அப்ப அந்த கான்சன்ட்ரேஷன் மைண்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு விஷுக்தி சக்கரம் நல்லா வேலை செய்யும். நம்ம மனப்பிரச்சனைகளுக்கு நான் மீண்டும் மீண்டும் ஏதை சொல்றேன்னா, மனசுல வர்ற பிரச்சனையை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த கான்சென்ட்ரேட் பண்ணாதனாலதான் பல பிரச்சனைகள் நமக்கு வருது. ஒரு கரெக்டான திட்டமிடுதல் இருக்கிறது இல்ல, கரெக்டான ஒரு வியூகம் இருக்கிறது இல்ல. அது எல்லாமே சுவாதிஷ்டான சக்கரம் ப்ராப்பரா இயங்குச்சுன்னா நமக்கு கிடைக்கும். ப்ராப்பர் பிளானிங் நம்ம செய்ய முடியும். நுணுக்கமா ஒவ்வொரு வேலையும் செய்வன திருந்த செய்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்படி ஒவ்வொரு வேலையும் நம்மளால செய்ய முடியும். இதனால் சுவாதிஷ்டானம் மையத்திற்கும் பாலுணர் மையத்திற்கும் தொண்டை மையத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கலை திறன்கள் உங்களுக்கு மேம்படணும் அப்படின்னா, சரிதானுங்களா, கலைகள்ல நீங்க உயர்ந்து வரணும் அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரம் அதற்கு மிக 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 உறுதுணை செய்யும். ஏன்னா ஒரு ரிசர்ச் பண்ணதுல பெரும்பாலான கலைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, கலையில அறிவுல உயர்ந்தவர்கள், சரிதானுங்களா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுவாதிஷ்டான சக்கரம் பவர்ஃபுல்லா வேலை செய்யறது கண்டுபிடிச்சிருக்காங்க. நாமளும் சென்று கொண்டிருக்கிற ஒரு கலை யோக கலை தான். நாமளும் போயிட்டு இருக்கிறது ஒரு யோக கலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆன்மீகம் என்பதே ஒரு கலை தான். உங்க குழந்தைகள் நிறைய கலைகள்ல சிறந்து விளங்கலான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப சிலர் எல்லாம் ஒரு சில கலைகள்ல போய் தோத்துருப்போம். நீங்க அந்த கலைகள் உங்களுக்கு நல்ல அபரிவிதமா வரணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய விஷுக்தி சக்கரம் நல்லா வேலை செஞ்சதுன்னா கலைகளை நம்ம அபரிவிதமாக
நம்மோடு இணைத்து கொள்ள முடியும். சரிதானுங்களா? அதே மாதிரி தொழில் நீங்க சிறப்பா செய்யணும்னாலும் அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மையம் இந்த விசுத்தி மையம். சரிதானுங்களா? அப்போ இந்த விசுத்தி சக்கரம் ப்ராப்பரா இயங்குறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளால நல்லா கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அது போக பிரபஞ்ச சக்தியை நம்முடைய உடல் சக்தியாக மாற்றிக்கொள்ள முடியும். சரி, இதுலயும் ஒரு மைனஸ் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற மைனஸ், கவலைப்பட்டீங்கன்னா விசுத்தி சக்கரம் வேலை செய்யும். துக்கம் தொண்டை அடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாம பண்ற ஒரு தவறு என்னன்னா கவலைப்படுவோம். நிறைய கவலைகள், தேவையில்லாத கவலைகள். சரிதானுங்களா? அப்போ இந்த ஓவரா நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அந்த விசுத்தி சக்கரம் அதிகமான பாதிப்புக்கு உட்படும். சரிங்களா? அப்போ உடம்புல நிறைய பிரச்சனைகளை அது ஏற்படும். ஒன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆகும், இல்லாட்டி லோவர் ஆக்டிவிட்டி ஆகும். சரிதானுங்க? அப்ப சுவாதிஷ்டான சக்கரம் ப்ராப்பரா வேலை செஞ்சதுன்னா நமக்கு கவலை வராது அப்படின்னு நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோ. மனதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா கவலை தான். மகரிஷி அதற்கே கவலை ஒழித்தல்னு ஒரு பெரிய ப்ராசஸ் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க? நமக்கு தொட்டதுக்கெல்லாம் கவலை. வீட்டை நினைச்சு கவலை, வீட்டுக்காரன் நினைச்சு கவலை, பிள்ளைய நினைச்சு கவலை, பையனை நினைச்சு கவலை, மாப்பிள்ளைய நினைச்சு கவலை, வேலையை நினைச்சு கவலை, சொத்தை நினைச்சு கவலை. இப்ப நம்ம பயிற்சி நினைச்சு நிறைய பேருக்கு கவலை. சரிதானுங்களா? ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்லை. கவலைப்படுறதுல எதுவும் ஆக போறது இல்லை. விசுத்தி சக்கரம் நல்லா வேலை செஞ்சதுன்னா அவருக்கு கவலை வராது. அப்படி எழுதி வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? தொடர்ந்து நீங்க கவலைப்பட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்கரம் அவுட் ஆயிரும். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது இருக்கிறது டைம் என்னாச்சு? ஓகே, 7. கரெக்டா 7. இன்னொரு 10 மினிட்ஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா அடுத்த 2 மையங்களுக்கு உங்களுக்கு நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். நெற்றிக்கண்ணும் தியான யுக்திகளும்ல ஆக்னா சக்கரத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆக்னா சக்கரம் வெரி 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 பவர்ஃபுல் ஒரு சென்டர். மனோசக்திக்கான வில் பவர். மனப்பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணணும்யா, ஒரு சென்டரை மட்டும் சொல்லியா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே சென்டர் தான், ஆக்கினை தான். ஆனா உண்மையாலுமே நம்ம அந்த இப்ப இறை சாதனை மார்க்கத்துல அந்த 1 வீக் ஆக்கினை ஒரு 2 வீக்ஸ் பண்ணோம். அதனோட எஃபெக்ட் மற்ற தவங்கள் எனக்கு பெருசா வந்த மாதிரி தெரியல. மற்ற தவம் நல்லா இருக்கு, இருந்தாலும் அப்ப நம்ம பெற்ற எஃபெக்ட் ஒரு வெரி ஹை எஃபெக்ட். அப்படி இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான். வெரி ஹை எஃபெக்ட். அந்த 2 வீக்ஸ் வேற லெவல்ல இருந்து நம்மளோட அவேர்னஸ், விழிப்புணர்வு எல்லாம். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நம்ம 9 வாரத்துக்கு போட்ட மாதிரி 9 மாசத்துக்கு ஒரு டைம் டேபிள் போடணும். 9 months. சரிதாங்களா? நாங்க ஒரு முறை பட்டறை வகுப்பு போயிருந்தப்ப அங்க அப்படித்தான், ஒரு மாசத்துக்கு ஒரு தவம். ஏன்னா மாசத்துக்கு ஒரு வகுப்பு தான் இருக்கும், 2 நாள் வகுப்பு. போயிட்டு வந்தா ஆக்கினை தான் ஒரு மாசத்துக்கு, சும்மா ஒரு மாசம் ஆக்கினை தான். அப்படியே தெரிக்க விடுற மாதிரி ஆக்கினை வேலை செய்யும். அப்ப தெரியும் நம்மளோட அவேர்னஸ்னா என்ன, நம்மளோட வில் பவர்னா என்ன. சரிதானுங்களா? ஒரு குழப்பம் இருக்காது மைண்ட், அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு. சரிதானுங்களா? அப்போ ஒரு ஹையர் லெவல் பவர்ஃபுல் சென்டர் ஆக்னை சக்கரம். மனோசக்திக்கான மையம் வில் பவருக்கான மையம் அதுதான். அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மாஸ்டர் கிளாண்ட்.
இந்த கீழே பேசின 5 சக்கரத்தையும் சரிங்களா டோட்டல் கண்ட்ரோலா வச்சிருக்கிற ஒரு மையம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்னா சக்கரம். அதனாலதான் மகான்கள் மற்ற மையங்களுக்கெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நேரா பொட்ட வச்சுட்டாங்க. சிலுவு போடுறப்ப நமாஸ் பண்றப்ப நெற்றி போட்ட கீழே முட்டை வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த 5 பத்தியெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஆளுகளுக்கெல்லாம் பொறுமை இல்லை. நம்ம கேட்கற அளவுக்கு நம்ம ஆளுகளுக்கு பொறுமை இல்லை. மகான்கள் சொன்னாலும் சரி இவங்ககிட்ட எல்லாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போடு நேரம் ஆக்கினி போட்டுதல். சரியாங்களா? நான் இன்னும் ஆக்கினி தீட்சை மகரிஷி முதல்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படி இல்லை. பக்தி மார்க்கத்தில